وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا ربنا آتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனது அருளின் வாசல்களும் அவன் சித்தப்படுத்தியிருக்கும் சொர்க்கத்தின் வாசல்களும் திறக்கப்படும் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அனைவரும் அடைந்து அதன் 28 தினங்களை பூர்த்தி செய்தவர்களாக இன்றைக்கு 29வது இரவிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்ததாக திகழும் லைலத்துல் கத்ரை தேடுவதற்குரிய வாய்ப்புள்ள இரவாகும். அதுவும் ஒற்றைப்படையான அந்த எண்ணிக்கையில இன்றைக்கு இது 5வது இரவாக திகழ்கிறது. இந்த இரவு என்பது பாக்கியம் மிக்கது, கண்ணியம் மிக்கது. அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் மிக்க, கண்ணியம் மிக்க இரவின் நன்மைகளை இழந்து விடாத அளவிற்கு நம்முடைய அணுகுமுறைகளை இன்றைய இரவிலே நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இன்றைய நம்முடைய இந்த இரவை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு, எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த இரவிலே அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்று லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஓதக்கூடிய இந்த துவாவை அதிகமாக நாம் ஓத வேண்டும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தி தலைப்பிற்குள்ளே வருகிறேன். தலைப்பு நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள். நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற இந்த தலைப்பின் கீழே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏகத்துவத்தின் பிரச்சாரத்திற்கு பிறகு எவ்வளவு நெருக்கடிகள் அவர்களுக்கு வந்தது, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபா பெருமக்கள், அந்த நபி தோழர்கள் எத்தனை பெரும் நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினத்திலே ஹிஜ்ரி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக நியமிக்கப்பட்ட அந்த 4வது அந்த வருடத்திலே அவர்கள் கொடுத்த அந்த மக்காவாசிகள், குறைஷிகள் கொடுத்த அந்த துன்பங்களை தாங்காம அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதியோடு சஹாபாக்களிலே ஒரு கணிசமான எண்ணிக்கை கொண்டவர்கள் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். முதலிலே ஒரு சின்ன டீம் போகிறது, அதற்கடுத்து 2வது ஒரு பெரிய டீம் போகிறது. மொத்தம் அவர்களுடைய எண்ணிக்கை என்பது 116 அல்லது 117. இத்தனை மக்கள் அங்க போயிட்டாங்க. உம்மு சலமா அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில நாம நல்ல விதமாக அங்கே இருந்தோம். அல்லாஹ்வை சுதந்திரமாக வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அங்க கிடைத்தது. இப்படியான இந்த நிலையில அல்லாஹ்வுடைய சோதனை வருகிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த குறைஷிகள், இந்த மக்காவாசிகள் அவங்க போனதை கொண்டு பொறாமை கொண்டார்கள். அதற்கடுத்து அவர்களை அங்கிருந்து மீட்க வேண்டும், அங்கிருந்து அவர்களை பேக்கப் செய்ய வேண்டும், அவர்களை அங்கிருந்து இழுத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டுகிறார்கள். அவர்கள் தீட்டிய அந்த திட்டம் என்ன? நேற்றைய தினத்தில் தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டது. பரிசு பொருட்களை எல்லாம் அவர்கள் சேமிக்கிறார்கள். சேமித்து நஜ்ஜாஷி மன்னருக்கும் கொடுக்க வேண்டும். நஜ்ஜாஷி மன்னருடைய சபையில இருக்கக்கூடிய பிரமுகர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லோருக்கும் இதை கொடுத்து சரி கட்டி அவர்களை பேச விடாம, இங்கிருந்து போயிருக்கிறாங்க பாருங்க, அவர்களை அங்க பேச விடாம அவர்களை அங்கிருந்து இழுத்து கொண்டு வர வேண்டும், அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக 2 பேரை
நன்றாக வசீகரமிக்க வாதத்திறமை உள்ள நுணுக்கமான அறிவு கொண்ட அம்ர் இப்னுல் ஆஸ், அதற்கு அடுத்து அப்துல்லா இப்னு அபி ரபியா 2 பேரை அங்க அனுப்புகிறார்கள். அவங்க போறாங்க, சபையில இருந்தவர்களை எல்லாம் சரி கட்டி விட்டார்கள். சபை கூடுகிறது. நஜ்ஜாஷி மன்னரிடத்துல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி சில இளைஞர்கள் கொஞ்சம் மதிக்கெட்டவர்கள், அவர்கள் உங்களுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனைகளை செய்து விட்டு தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்க மார்க்கத்தை உங்க நாட்டுக்கு எடுத்துருவாங்க. அதனால அவர்கள்ட்ட பேசாம நம்ம இடத்துல கொடுத்துருங்க. நம்மை வந்து பெரியவர்கள்லாம் அனுப்பி இருக்கிறாங்க என்று நஜ்ஜாஷி அவர்களிடத்துல சொல்லும் போது, நஜ்ஜாஷி மன்னரிடத்துல ஆமோதிக்கக்கூடிய அடிப்படையில சபையில இருந்த அனைவரும் சொல்றாங்க, ஆமா, பிரச்சனைக்குரியவர்களை நம்ம நாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அதற்கு அடுத்து என்ன ஆகுது? நஜ்ஜாஷி அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிருபையை போடுகிறான். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை நாடுகிறான். அவங்க சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் நான் ஒப்படைக்க முடியாது. உங்க கருத்தை நான் எப்படி பரிபூர்ணமா கேட்டேனோ அவர்களுடைய கருத்தையும் கேட்பேன். அவர்களுக்கு ஆள் அனுப்பப்படுகிறது. அனைவரும் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள். பதிவு செய்யக்கூடியவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் எல்லா விஷயங்களும் சொல்றாங்க. சுருக்கமாக 1 லைன்ல அதை நாம் சொல்ல வேண்டும் இன்றைய தினத்திலே என்று சொன்னால், மனிதர் என்ற தோற்றத்திலே மிருகங்களாக நாம் இருந்தோம். நம்மிடத்தில் இருந்து எந்த நல்லதும் கிடையாது. நல்லதை விட கெட்டதுதான் அதிகமாக இருந்தது. மிருகத்தனமான நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குரிய கொள்கையோடு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி அவர்கள் நம்மிடத்துல வந்தார்கள். நாம ஏன் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள கூடாது? நாம் ஏற்றுக்கொள்வதிலே இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் தெளிவாக மிக நீண்ட ஒரு உரையை நஜ்ஜாஷி மன்னருக்கு முன்னால் வைத்தார்கள். வச்ச உடனே அவங்க கேட்கிறாங்க, சரி, இவ்வளவெல்லாம் நீங்க சொல்றீங்களா, இதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமாக சான்றாக எதுவும் வைத்திருக்கிறீர்களா? சான்று இருக்கிறது. அந்த சான்றை எடுத்து சமர்ப்பித்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காஃப் ஹா யா ஐன் ஸாத். ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஸக்கரியா இத் நாதா ரப்பஹு நிதாஅன் خفيا قال ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا وإني خفت الموالي من ورائي وكانت امرأتي عاقرا فهب لي من لدنك وليا يرثني ويرث من آل يعقوب واجعله ربي رضيا. கருத்தாளம் மிக்கதுங்க. நம்முடைய மனதை உருக செய்து விடக்கூடிய வசனங்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய வசனங்கள் என்பது அவ்வளவு ஆழமானது. மறந்து விடாதீர்கள். குர்ஆனுடைய 19வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப அந்த வசனங்களை வாசித்தார்களே, நாமும் இன்றைய தினத்தில் வாசித்து பார்ப்போம். அதனுடைய அர்த்தம் என்ன? தள்ளாத, தளராத, அதாவது தளர்ந்து போன அந்த ஆயுளிலே, அந்த வயதிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், வாரிசு இல்லாம இருக்கிற எனக்கு ஒரு வாரிசை தருவாயாக என்று. அல்லாஹ்வின் மீது எவ்வளவு பரிபூர்ணமான நம்பிக்கை இருந்தால் இளமை கட்டத்திலே கேட்க வேண்டிய துஆவை தள்ளாத, தளர்ந்து விட்ட அந்த நிலையில் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பதிலளித்தான். அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். யஹ்யா என்ற ஒரு சிறந்த குழந்தையை அவர்களுக்கு கொடுத்தான். இந்த தகவல்கள் அனைத்தும் காஃப் ஹா யா ஐன் என்று தொடங்கக்கூடிய சூரத்து மரியமுடைய ஆரம்ப வசனங்களாக நாம் பார்க்கலாம். இந்த வசனங்களை ஓதுகிறார்கள். உள்ளத்திற்குள்ளே பெரும் மாற்றம் நமக்கு ஏற்படுவதை போன்று நஜ்ஜாஷி அவர்களுக்கு ஏற்படுகிறது. நஜ்ஜாஷியுடைய மன்னருடைய சபையில இருந்த அந்த பிரமுகர்களுக்கு ஏற்படுகிறது. எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அழுது விட்டு அவர்கள் சொன்ன அந்த தகவல் அப்படியே அந்த ஹதீஸ்ல, முஸ்னத் அஹ்மதுல இடம்பெறக்கூடிய அந்த ஹதீஸ்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ஜாஃபர் அவர்களே, நீங்கள் என்ன செய்தியை நம்மிடத்துல வாசித்து காட்டினீர்களோ, இதுவும் வேதத்தை பற்றியான அந்த அறிவு என்னிடத்துல இருக்கிறது. வல்லதி ஜாஅ மூசா, மூசா அவர்கள் எந்த தகவலோடு வந்தார்களோ, மூசா அவர்கள் தௌராத்தை கொண்டு வந்தார்கள் அல்லவா, தௌராத்தை பற்றியான கல்வி ஞானம் என்னிடத்துல இருக்கிறது. தௌராத் என்ன சொல்கிறதோ அதே தகவலை தான் நீங்கள் வாசிக்கக்கூடிய இந்த வசனங்களும் சொல்கிறது. ஆக என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி மூசா அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தானோ, அந்த வேதம் எந்த மாடத்தில் இருந்து வருகிறதோ அதே மாடத்தில் இருந்து வந்ததாகத்தான் நான் கருதுகின்றேன் இந்த குர்ஆனை என்று அவர்கள் இந்த குர்ஆனை உண்மைப்படுத்துகிறார்கள். அதற்கடுத்து வந்த அந்த 2 பேர் வந்தாங்க இல்லையா, குறைஷிகள், அவர்கள்ட்ட சொல்றாங்க, உங்க பரிசுகள்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து இடத்தை காலி பண்ணுங்க, இவர்களை உங்களிடத்துல ஒப்படைக்க முடியாது. சபை அங்கே முடியுது. சபை அங்கேயும் முடிஞ்சது, நேற்று நம்முடைய சபையும் முடிஞ்சிருச்சு. அதற்கு அடுத்து என்ன நடந்தது? அம்ர் இப்னுல் ஆஸ் சொல்றாரு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்,
நீங்க நம்முடைய முகத்துல கரி பூசண மாதிரி நீங்கள் சந்தோஷம் அடைகிறீர்களா? விட மாட்டேன் நான் என்று சொல்லி அவர்கள் என்ன சொல்றாங்க, நாளைக்கு மீண்டும் சபைக்கு நான் வழக்கை கொண்டு வருவேன். நீங்கள் ஈசா அவர்களை பத்தி என்ன சொல்றீங்க? அபாண்டமாக அல்லவா பேசுகிறீர்கள். ஈசாவை கடவுளுடைய அந்தஸ்திலே வைத்து அந்த கிறிஸ்தவர்கள் வணங்குகிறார்கள். நஜ்ஜாஷி மன்னருடைய அந்த மக்களுடைய நம்பிக்கை என்பது அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த ஜீசஸ் அவர்களை பற்றியாக உங்களுடைய கருத்து என்ன? அபாண்டத்தை அல்லவா சொல்கிறீர்கள். அவர் அல்லாஹ்வுடைய அடிமை என்று அல்லவா சொல்கிறீர்கள். நாளைக்கு வழக்கை நான் கொண்டு வருவேன். வழக்கை மீண்டும் மறுநாள் கொண்டு வர்றாங்க. வந்து சொல்றாங்க, நஜ்ஜாஷி அவர்களே, மன்னரே, சமூகமே, கண்ணியமே, இதோ யார் விஷயத்திலே நீங்கள் நேற்று திருப்தி கொண்டீர்களோ அவர்கள் ரொம்ப நல்லவர்கள் மாதிரி நீங்கள் கருதுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய நம்பிக்கையோடு அவர்கள் எப்படி விளையாடுகிறார்கள் அது உங்களுக்கு தெரியுமா? என்னங்க அது? நீங்கள் மதிக்கக்கூடிய, நீங்களுடைய கடவுளோடு, நீங்கள் கடவுளுடைய ஸ்தானத்தில் வைத்து வழிபடக்கூடிய அந்த ஈசா அவர்களை இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள். ஈசா அவர்கள் மீது அபாண்டத்தை சுமத்துகிறார்கள் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே, அப்படியா, நேற்று நான் இதை பத்தி கேட்கலையே, கூப்பிடுங்க அவர்களை. மீண்டும் ஆள் போகுது. ஆள் போன உடனேயே மீண்டும் அவர்கள் மஸ்வரா செய்யறாங்க. ஏன்? நேற்று நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அதை விட இன்னைக்கு இவர்கள் என்ன குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார்களோ அது கிரிட்டிக்கலானது. இந்த விஷயத்துல ஏதாவது எக்கு தப்பா மார்ச்சின்னு கேட்டா அவர்களுடைய கரங்கள்ல நாம சமர்ப்பிக்கப்படுவோம். 116 பேர் 117 பேர் நம்ம இருக்கிறோம் பாருங்க. நம்முடைய இது கதை முடிஞ்சிடும். அதனால நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே இல்லாத பொல்லாத விஷயங்களை அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒத்தார் போல பேசிடலாமா, அல்லது உள்ளது உள்ளபடி பேசிடலாமா என்று மீண்டும் மசோரா பண்றாங்க. பண்ண உடனேயே எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? காலு நகூலு, ஜாஃபர் அவர்களே, நீங்க தான் பேசணும். நேத்தும் நீங்க தான் பேசுனீங்க, இன்னைக்கும் நீங்க தான் பேசணும். என்ன பேசுவது, என்ன சொல்வது? மஸ்வரா பண்றாங்க. மஸ்வரா பண்ணும் போது எல்லோரும் சேர்ந்து ஒரே கருத்துக்கு வருகிறார்கள். என்ன? மாதா தகூலூன ஃபீ ஈசா, ஈசா அவர்கள் விஷயத்துல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன போதித்திருக்கிறார்களோ அந்த விஷயத்தை தெளிவா எடுத்து சொல்லிட வேண்டியதுதான். காயினுன் ஹுவ மா கான, என்ன நடந்தாலும் சரி, அவர்கள் நம்மை வெளியேற்றினாலும் சரி, வச்சுக்கிட்டாலும் சரி, அவர்கள்ட்ட ஒப்படைச்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே நாம் சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறார்கள். மஷ்வரா செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்து சபைக்கு வர்றாங்க. சபைக்குள்ள அத்தனை பேரும் இருக்கிறார்கள். அப்ப நஜ்ஜாஷி அவர்கள் கேட்கிறாங்க, என்னங்க சொல்றீங்க இந்த ஈசாவை பத்தி, ஜீசஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஜாஃபர் அவர்கள் சொல்றாங்க, நகூலு ஃபீஹி அல்லதி ஜாஅ பிஹி நபியுனா ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலு, நம்முடைய நபி நமக்கு என்ன போதித்திருக்கிறார்கள் அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய கருத்து, அதுதான் நம்முடைய கோட்பாடு. என்ன கோட்பாடு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். இப்ப சாதாரண தூதரானா இல்ல, அல்லாஹ் வேறு விதத்தில் அவர்களுக்கு சிறப்பை கொடுத்திருக்கிறார். வரூஹு, அல்லாஹ்வால் நேரடியாக உயிர் ஊதப்பட்ட ரூஹாக அவர்கள் இருக்கிறார்கள். வகலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய கட்டளையார் உருவானவர்களாக இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் தாய் தந்தைக்கு பிறந்து வருகிறோம் என்றால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாய் மட்டும்தான், தந்தை இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தாயோடு சேர்த்து தான் சொல்றான். ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மைந்தன் ஈசா. அல்லாஹ்வே சொல்லக்கூடியது என்ன? யார் ஒருவரையும், அது ஆணோ பெண்ணோ, அவர்களுடைய தந்தையோடு சேர்த்து அழையுங்கள். உதுஊஹும் லிஆபாயிஹிம், தந்தையுடைய பேரை சொல்லிதான் இன்னாருடைய மகன், இன்ன தந்தைக்கு, இந்த ஆணுக்கு நான் பிறந்தவன், நான் பிறந்தவள் என்று ஆண்களும் பெண்களும் தந்தையோடு சேர்த்து தான் சொல்லணும். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை இல்லை அல்லவா? அதனால குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மைந்தன் ஈசா. குர்ஆன்ல எத்தனை இடங்கள்ல அதை அவர்கள் அப்படியே பதிவு செய்கிறார்கள். வகலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய கட்டளையால் உருவானவர்கள், தந்தையை கொண்டு உருவானவர்கள் இல்ல, அவர்கள் தாய் மட்டும்தான். இலா மரியம, அந்த கட்டளையை மரியம் அவர்களிடத்துல அல்லாஹ் போட்டான். அந்த மரியம்
மரியமுக்கு பிறந்தவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல் அத்ரா, அந்த மரியமை பொறுத்த வரைக்கும் அவர் கன்னியாக இருந்தார்கள், கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கற்பை எங்கேயும் சிதைத்து விடவில்லை. கற்பொழுக்கம் உள்ளவர்களாக கன்னியாக இருக்கக்கூடிய அந்த மரியமுக்கு பிறந்தவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆக மரியம் அவர்களையும் கண்ணியப்படுத்துகிறோம், ஈசா அவர்களையும் நாம் கண்ணியப்படுத்துகிறோம். எப்படி கண்ணியப்படுத்துறோம்? அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ரூஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை. இதுதாங்க நம்முடைய கொள்கை. சொன்ன உடனேயே ஃபதரபன் நஜ்ஜாஷி யதஹு இலல் அர்தி, இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே ஈசா அவர்களை ஏற்றி போற்றி புகழக்கூடிய கருத்தில் உள்ள நஜ்ஜாஷி அவர்கள் தன்னுடைய கையை கீழே அடிக்கிறார். ஓங்கி அடிச்சுட்டு, அடங்கப்பா, சரியான விஷயத்தை அல்லவா நீங்கள் சொல்கிறீர்கள், தௌராத் இப்படி அல்லவா பேசுகிறது, இஞ்சில் இப்படி அல்லவா பேசுகிறது, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கொள்கையில நாம் அல்லவா குளறுபடி செய்திருக்கின்றோம் சொல்லிட்டு பக்கத்துல உள்ள ஒரு குச்சியை எடுக்கிறார். குச்சியை எடுத்து ஜாஃபர் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இதோ இந்த குச்சி இருக்குது பாருங்க, இந்த குச்சி அளவிற்கு கூட, இந்த குச்சி எவ்வளவு நீளமா இருக்கிறதோ இந்த அளவிற்கு கூட நீங்கள் பொய் சொல்லவில்லை, மாத்தமா பேசல. வேதம் தௌராத்துல எப்படி இருக்கிறதோ இஞ்சில்ல எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நீங்க பேசி இருக்கிறீர்கள் அப்படின்னு உடனே கீழே உள்ள சபையில உள்ளவர்களுக்கெல்லாம், பிரமுகர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன மன்னரே, எல்லாமே அவங்களுக்கு சாதகமா பேசி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்று ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள். பார்க்கும்போது அட, நீங்க என்னை ஒரு மாதிரி பார்த்தாலும் சரி, இதான்பா உண்மை, நீங்க என்னை ஒரு மாதிரி பார்த்தாலும் சரி, இதுதான் உண்மை என்று நஜ்ஜாஷி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு, நீங்கள் உண்மையை பேசுகிறீர்கள், உண்மையான கொள்கையில இருக்கிறீர்கள், அந்த கொள்கையை கடைபிடிப்பதற்குரிய முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது. என்னுடைய நிலத்திலே, என்னுடைய இந்த நாட்டிலே நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், யாரும் உங்களை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண முடியாது. மன் சப்பக்கும் உர்ரிம, யாராவது உங்களை திட்டிவிட்டார்கள் என்றாலும் கூட அவர்களை நான் தண்டிப்பேன் என்று நஜ்ஜாஷி அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிட்டு, இந்த ரெண்டு பேர் பேய் அரைஞ்சு போனவங்க மாதிரி ஆயிட்டாங்க பாருங்க, அவர்கள்ட்ட உங்க பரிசெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே நீங்க இங்கிருந்து கிளம்ப வேண்டும், இவர்கள் உங்களோடு அனுப்பப்பட மாட்டார்கள், இவங்க இங்கதான் இருப்பார்கள் என்று சொல்லி, அதற்கு அடுத்து அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. இவர்கள் எவ்வளவு ஒரு உண்மையான கொள்கையில இருக்கிறார்கள் என்றால், இவர்களிலே ஒரே ஒருவரை உங்களிடத்துல கொடுப்பதற்காக நீங்கெல்லாம் பதனிடப்பட்ட தோலுடைய பரிசுகளை என்கிட்ட கொண்டு வந்திருக்கிறீங்க. இதைவிட மேலான தங்க மலையை என்னிடத்துல கொண்டு வந்திருந்தாலும் கூட 116 அல்லது 117 பேர்ல ஒரே ஒரு நபரை கூட உங்களிடம் நான் ஒப்படைத்திருக்க மாட்டேன். பாருங்க, அப்படிப்பட்ட அந்த நஜ்ஜாஷிக்காக நம்ம துஆ செய்ய வேண்டும். நஜ்ஜாஷி அவர்கள் மௌத்தா போறாங்க பிற்காலத்துல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. காலங்கள் உருண்டோடி விட்டது. மௌத்தா போனவர்களுக்காக மதீனாவிலே சஹாபாக்களுடைய அந்த ஜமாத்தோடு அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், நஜ்ஜாஷி அவர்கள் மரணித்து விட்டார்கள், ஆக நம்முடைய அந்த சகோதரருக்காக, உங்களுடைய அந்த சகோதரருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க, ஜனாசாவுடைய தொழுகையை தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷிக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்றால் நாம எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கொள்கையை வலுப்படுத்துவான். நல்லவர்களுடைய உள்ளங்கள்ல இந்த கொள்கையை பதிய செய்து அதன் வாயிலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வலுவூட்டுவான் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அதற்கு அடுத்து அவங்க நிம்மதியோடு அங்கே இருக்கிறாங்க. கொஞ்ச காலத்துல நஜ்ஜாஷி மன்னருடைய ஆட்சிக்கே ஒரு சோதனை வந்து விட்டது. அவர்களை வேறு நாட்டை சேர்ந்தவன் படையெடுத்து வருகின்றான், எதிர்க்கிறார்கள். அதற்கு அடுத்து என்ன நடந்தது, அந்த போராட்டத்தில் அவர்கள் ஜெயித்து விட்டார்களா அல்லது கொல்லப்பட்டார்களா அப்படிங்கிறது வரலாறுல பதிவு செய்யப்படவில்லை. இருந்தாலும் அதற்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, அங்க நிம்மதியோடு இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் கேள்விப்படுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்று விட்டார்கள், அப்ப நம்ம எல்லாம் கூட மதீனாவுக்கு போயிடலாம் என்று சொல்லி அந்த 116 117 பேர் வந்தார்கள். அதில் கணிசமானவர்கள், மேக்சிமம் மக்கள் அனைவரும் மதீனாவுக்கு சென்று விட்டார்கள் என்பதை நாம இந்த ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். இது சஹீஹுல் முஸ்னத் அஹ்மதுல இன்னும் பல ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. அதற்கு அடுத்து இப்ப இந்த ரெண்டு பேர் வந்துட்டாங்க. யாரு? பரிசுகள்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டு ரொம்ப ஒரு தோல்வியோடு தொங்கிய முகத்தோடு மக்காவுக்கு வந்தாங்க.
இப்ப இந்த மாதிரி வந்தவர்களை பார்த்த பிறகு அவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு. இன்னும் முஸ்லிம் சமுதாயத்தை துன்புறுத்தக்கூடிய அந்த தன்மை என்பது அதிகமாகிவிட்டது. எந்த அளவுக்கு என்று கேட்டால், அபூபக்கர் இதே தலைப்பின் கீழே ஆரம்ப கட்டங்கள்ல நாம் உங்களிடத்தில் பதிவு செய்திருக்கிறோம். ரசூலுல்லாவை அவர்கள் துன்புறுத்தவில்லை, சொல்லடிதான் கொடுத்தாங்களே தவிர கல்லடி கொடுக்கவில்லை. ஏன்? அபூ தாலிபுடைய பாரம்பரியமாக இருக்கிறார்கள், உயர்ந்த குரைஷ் பனு ஹாஷிம் என்ற அந்த கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் என்பதற்காக ரசூலுல்லாஹ் விட்டாங்க. அதே விதமா அபூபக்கர் அவர்களையும் அவர்கள் மீது உள்ள அந்த கண்ணியத்தின் காரணமாக தாக்கவில்லை. அப்படிப்பட்ட அந்த அபூபக்கர் அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகளை அவர்கள் கொடுத்தார்கள் என்றால், அபூபக்கர் அவர்களை அபிசீனியாவுக்கு போயிடலாம் கிளம்பிட்டாங்க. அபூபக்கர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியாவுக்கு நம்ம போய்க்கலாம், அங்க போய் அல்லாஹ்வை நாம வணங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் கிளம்பிட்டாங்க. பர்குல் கிமாத் அந்த அபிசீனியாவுக்கு போகக்கூடிய வழியில உள்ள அந்த ஊர்ல அந்த ஊரை கடக்கிறார்கள். அப்ப அங்க உள்ள அந்த ஊருடைய தலைவர் இப்னு தகினா அவர்கள் அபூபக்கர் அவர்களை பார்க்கறாங்க. அபூபக்கர் அவர்களை, எங்க கிளம்பிட்டீங்க? என்னங்க இந்த மக்காவில இருந்து கொண்டு கொள்கையை கடைபிடிக்க முடியவில்லை, நான் ஒரு கொள்கையில இருக்கிறேன், அதற்காக என்னை இவ்வளவு இம்சிக்கிறார்கள், நெருக்கடிகளை கொடுக்கறாங்க, அதனால அபிசீனியாவை நோக்கி நான் போலாம் என்பதற்காக கிளம்பி விட்டேன் என்று அபூபக்கர் அவர்கள் பதில் சொல்லும் போது, உங்களை மாதிரியானவர்கள்லாம் வெளியேறக்கூடாது, நீங்க ஏதாவது தீமை செய்யக்கூடியவரா, கெட்டவரா? இல்லையே, நீங்க அவ்வளவு நல்லவர், சொந்த பந்தங்களை இழைத்து வாழ்கிறீர்கள், இல்லாதவங்களுக்காக நீங்க உழைக்கிறீங்க, அதே விதமா சத்தியத்திற்கு பக்கபலமாக இருக்கிறீர்கள், உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் மக்கா விட்டு போயிட்டாங்கன்னா மக்கா நாசமா போயிடும், வாங்க நான் உங்களுக்கு அடைக்கலம் தருகின்றேன் என்று சொல்லி இப்னு தகினா அவர்கள் அழைத்து கொண்டு மீண்டும் மக்காவில் கொண்டாந்து விட்டாங்க. நீங்க இனிமேல நான் இவருக்கு அடைக்கலம் தருகின்றேன், அதனால இவரை நீங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது என்று சொல்லும் போது மக்காவாசிகள் எல்லாம் கூடி என்ன பண்ணாங்க தெரியுமா? சரி, அவர் ஊர்ல இருந்துட்டு போட்டோம், அவருக்கு அடைக்கலம் கொடுங்க, ஆனா ஒன்னே ஒண்ணு, அவர் குர்ஆன் நிறைய ஓதுறாரு. குர்ஆன் ஓதுவது நம்முடைய குடும்பத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரிய மன உளைச்சலை கொடுக்கிறது, மனமாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. நம்ம பொம்பளைங்களை என்னதான் தடுத்தாலும் இவர் ஓதுற அந்த குர்ஆனை கேட்கணுங்கிறதுக்காக இவர் தாக்கத்தோடு ஓதக்கூடிய அந்த ஓதுதலுக்கு மயங்கி போய் மனமாற்றம் அடையக்கூடியவர்களாக நம்மையே எதிர்க்கக்கூடியவர்களாக மாறிடுறாங்க. அதனால அவர் வீட்டோடு அவருடைய மார்க்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். சரின்னு ஒரு கட்டத்தில் அவர்கள் ஒத்துக்கொண்டவர்கள், ஏன் சத்தியத்தை நான் மறைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வீட்டினுடைய முகட்டிலே ஒரு பள்ளிவாசல் மாதிரி ஒரு தொழுகை கூடத்தை அமைச்சு அங்க இருந்துகிட்டு ஓதுறாங்க. ஹதீஸ்ல வருகிறது, நிசாஉல் முஷ்ரிகீன், இணை கற்பிப்பாளர்களுடைய பெண்கள் எல்லாம் அப்படியே முண்டி அடித்து கொண்டு அந்த குர்ஆனை கேட்பார்கள். குர்ஆனை கேட்டு அபூபக்கர் அவர்களும் அழுவார்கள், கேட்கக்கூடியவர்களும் அழுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்ல புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அபூபக்கர் அவர்கள் சந்தித்த அந்த நெருக்கடிகள் இவைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே விதமா அபூபக்கரை பத்தி நம்ம பார்க்கிறோம். அதே விதமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப எவ்வளவு நெருக்கடி அன்றைக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு செய்தி என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அபூபக்கர் என்று சொன்னாலே கொஞ்சம் அன்பு மிகைத்தவர், கொஞ்சம் இரக்க சுபாவம் உள்ளவர். அவரிடத்துல பெருசா ஒரு வீர தீர அந்த மாதிரியான பேச்சு அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் உமர் அவர்கள் வீர தீரத்துக்கு பேர் போனவர்கள். ஏதாவது ஒரு தப்பு தண்டனா உருவிடுவாங்க வாழ, அந்த மாதிரியான தன்மை கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இஸ்லாத்தால் ஈர்க்கப்பட்டு ஏத்துக்கிறாங்க. என்ன நடந்தது? புகாரியிலேயே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3864 3865 அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த செய்திகளை நீங்க பாருங்க. அப்ப நமக்கு வரலாறுல என்ன சொல்லி கொடுப்பாங்க? பயான்கள் வாயிலால நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வேண்டும் என்பதற்காக புறப்பட்டார்கள். புறப்பட்டு போயிட்டே இருக்கும் போது இடையில ஒருவர் அவர்களை வழிமறித்து, உமரே எங்க போறீங்க? இந்த மாதிரி முகம்மதை கொல்ல வேண்டும் என்பதற்காக தான் போறேன், முகம்மதை கொல்றதெல்லாம் இருக்கட்டும், முகம்மதை நீங்க கொன்னுட்டீங்கன்னா அவங்களுடைய குலத்தார்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை சும்மா விட்டுருவாங்களா? ஆக முகம்மதை கொல்வது இருக்கட்டும், முகம்மதுடைய கொள்கை உள்ளவர்களாக உங்களுடைய சகோதரியும் சகோதரியுடைய புருஷனும், அதாவது உங்க மச்சானும் உங்க சகோதரியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, அதை முதல்ல நீங்க கவனிச்சீங்களா? நேரம் அவங்க வீட்டுக்கு போனாங்க, அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்கள், கதவு தட்டினாங்க, உள்ள போய் அடின்னு வெளுத்தார்கள் தன்னுடைய சகோதரியையும் அதற்கு அடுத்து தன்னுடைய மச்சானையும். இப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாறுல கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதற்கு அடுத்து இந்த மார்க்கத்தால் ஈர்க்கப்பட்டு
அவர்கள் அதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். சந்தித்து ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் அவ்வளோ சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வரலாற்று புத்தகங்கள்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை நமக்கு வரலாறா எடுத்து சொல்றாங்க. ஆனா புகாரியில அதை விட ஆதாரப்பூர்வமா என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குதுங்கிறத நாம கவனிக்க வேண்டும். உமர் அவர்கள் வீரந்தீரம் மிக்கவர்கள், ரொம்ப தைரியமானவர்கள், தனக்கு தோன்றியதை துணிச்சலோடு பேசக்கூடியவர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எந்த அளவிற்கு உறுதிமிக்கதுன்னா, நம்ம நாட்டினுடைய தந்தை காந்தியடிகள் அவர்களே, இதோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, இந்த சுதந்திரத்தை முழுசா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அபூபக்கர் அவர்களும் ஆட்சி செய்யும் போது எவ்வளவு ஒரு சட்டம் ஒழுங்கு, ஒரு சுபிட்சம், ஒரு நிம்மதி அந்த அரபு பிரதேசத்தில் இருந்ததோ, அந்த மாதிரி ஒரு நிலை இந்தியாவுக்கு வந்து விட்டது என்று சொன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது நான் ஏத்துக்குவேன் என்று சொல்லி தேசப்பிதா காந்தியடிகள் அவர்கள் தன்னுடைய அந்த யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில எழுதினார்கள். இதெல்லாம் தரவுகளோடு இருக்கிறது. அப்ப இதுல நீங்க கவனித்து பார்க்க வேண்டும். காந்தியடிகள் அவர்கள் எந்த உமர் அவர்களுடைய பெயரை சொல்கிறார்களோ, அப்ப அந்த சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னா வெறும் நல்லவராக இருந்தா மட்டும் பத்தாது, வல்லவராகவும் இருக்க வேண்டும், தீர்க்கமானவராக இருக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு விஷயத்துல சமரசம் செய்யாத உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். அப்பதானே சாத்தியம். அப்ப அந்த அடிப்படையில பாருங்க, உமர் அவர்கள் அவ்வளவெல்லாம் தைரியமானவர்கள், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இஸ்லாத்தால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க பாருங்க. அப்ப அவர்களுடைய குலம் கோத்திரத்தை சேர்ந்தவங்க குறைசி எல்லாருமே ஒன்றிணைந்து விட்டார்கள். ஒன்றிணைந்து இப்னுல் கத்தாப் அவர்களே, நீ என்ன மதம் மாறிட்டியா, சும்மா விட மாட்டோம், எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா அவராய் என்னை கொல்லதான் வேணும்னா கொன்னுருங்கடா, ஏன் இந்த அளவுக்கு நீங்க என்னை பாடாப்படுத்துறீங்க என்று சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் நேரடியாக அதை மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. நம்ம இடத்துல இந்த வரலாறுகள்லாம் வரக்கூடிய அந்த சமயத்துல கொஞ்சம் இல்லாத பொல்லாதெல்லாம் சேர்ந்தே வந்துருது. அதனால என்ன இருக்குதுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் இதை அப்படியே வாசிக்கிறேன். மா பாலுக்க, என்னப்பா ஆச்சு உங்களுக்கெல்லாம், இன்னஹும் சயக்துலூனி, என்னை கொல்ல வேண்டும் என்பதுதான் உங்களுடைய திட்டமா, கொன்னுருங்க. அப்ப கொன்னுருங்கன்னு ஒருத்தர் சொல்லணும்னா அவ்வளவு பலவீனப்பட்டதானே. அப்ப அவர் யாரை எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் ரொம்ப பலம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவருடைய வீட்டை சுத்தி கிட்டத்தட்ட 300 பேர் வந்துட்டாங்களாம். நீ மதமா மாறிட்ட, நீ உன்னை சும்மா விட மாட்டோம். இவர் போய் வீட்டில ஒளிந்து கொண்டார். ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரில பார்க்கலாம். அதே 2 நம்பரை நான் சொல்லி இருக்கிறேன். அது மட்டுமல்லாம இப்னு ஹிப்பான்ல, சஹீஹ் இப்னு ஹுஸைமாவுல இதெல்லாம் ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியே மறைந்து கொண்டார்கள். அதற்கு அடுத்து இவரை காப்பாற்றணும் என்பதற்காக ஆசிப்னு வாயில் என்பவர் வர்றார். பனு அதி குலத்தை சேர்ந்த தலைவர் அந்த கோத்திரத்தினுடைய தலைவரே எப்பா இந்த உமருக்கு நான் அடைக்கலம் தருகின்றேன், யாரும் கை வைக்க கூடாது, கிளம்புங்க. அவர் ஒரு கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னா அந்த சுதந்திரம் அவருக்கு இருக்கிறது, பறிக்கிறீங்க. அதற்கு நீங்கள் ஏன் முட்டுக்கட்டை போடுகிறீர்கள்? ஆக நீங்களாம் கிளம்புங்க என்று சொன்ன பிறகுதான் மக்கள் எல்லாம் கிளம்பி போனார்கள் என்று புகாரில 3864 3865 போன்ற எண்களிலே உள்ள இந்த ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். இந்த மாதிரி உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காகவே இவ்வளவு நெருக்கடினா எப்படிப்பட்ட நிலவரம் அங்க இருந்திருக்க வேண்டும். கொஞ்சம் நம்ம அனுமானிப்பதற்கு இந்த செய்திகள்லாம் போதுமானது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா இன்னும் எதிர்ப்புகள் கடுமையாகிறது. அதுக்கடுத்து குறைஷிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்யறாங்க. என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் யுனாகிஹுஹும், இப்ப இவர்களை எல்லா விதத்திலையும் நம்ம மிரட்டி பார்த்தாச்சு. ஆனா இவங்க எதுக்கும் பணிய மாட்டேங்கிறாங்க. இனி இவர்களை சமூக பகிஷ்காரம் செய்ய வேண்டும். இவங்களோட யாரும் திருமண உறவு வைக்க கூடாது. கல்யாணம் முடிஞ்சது வரைக்கும் அந்த உறவு. இனி யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, சபாவாக மாறிவிட்டார்களோ, சபான்னு சொல்லுவாங்க. சபானா புதிய மதத்திற்கு உரியவர்கள். இந்த மாதிரி புதிய மதத்துல, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களோடு திருமண பந்தம் வைக்க கூடாது, அவர்களோடு வியாபாரம் செய்யக்கூடாது, அவர்களோடு உட்காரக்கூடாது, அதே விதமா அவர்களோடு எந்த தொடர்பிலையும் இருக்கக்கூடாது, அவர்களோடு நெருங்கக்கூடாது, அவர்களுடைய வீடுகளுக்கு போகக்கூடாது, அவர்களோடு பேசக்கூடாது. எது வரைக்கும் தெரியுமா? அவர்களுடைய குலம் பனு ஹாஷிம் குலத்தை சேர்ந்தவர்களே முகம்மது அவர்களை ஊராரிடத்துல ஒப்படைக்கிற வரைக்கும்.
ஊரார் நாம தண்டிப்போம், அவருக்கு தண்டனை கொடுக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படாத வரைக்கும் யாரும் அவர்களோடு எந்த தொடர்பையும் வைக்க கூடாது, அவர்களை ஊரை விட்டு நாம நீக்கி வைக்கின்றோம் என்று சொல்லி அந்த ஊரே ஒரு முடிவு செய்கிறது. அப்ப அந்த சமயத்துல தான் ஷியாப அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு கணவாயில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த முஸ்லிம்களும் இருந்தாங்க. ரொம்ப சிரமப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இப்படியே கடந்தது என்றெல்லாம் கூட வரலாற்று புத்தகங்கள்ல, அதாவது இப்னுல் கையம் அவர்களுடைய ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம் அவர்களுடைய அஸ்ஸீரத்துன் நபவிய்யா போன்ற கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே செய்திக்கு ஆதாரமாக இன்னும் பல ஹதீஸ்களும் கூட இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாதிரியான அந்த நிலையில இந்த மார்க்கம் நம்ம வரைக்கும் வந்திருக்கிறதே சாதாரணமான இது இல்லை. மிகப்பெரிய தியாகங்கள் இதற்கு பின்னால இருக்கிறது, அர்ப்பணிப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி ஒன்றை நாம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸஅப் இப்னு உமைரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார்கள். அவரை பற்றி வரலாற்று புத்தகங்கள்ல எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், பட்டாடையில தான் மூக்கே துடைப்பாங்களாம். மூக்கு துடைக்கிறது இருக்கு இல்லையா, மூக்கு துடைக்கிறது, மூஞ்சி துடைக்கிறதுக்கு அதற்காக பட்டாடையை பயன்படுத்துவார்கள். ஒரு முறை பயன்படுத்திய பட்டாடையை இன்னொரு முறை பயன்படுத்த மாட்டார்கள். பட்டாடைனா புரியுதில்ல, அந்த பட்டாடை சில்க், அந்த இது வகையை சேர்ந்ததை ஒரு முறை மூக்க துடைக்கிறதுக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா இன்னொரு முறை பயன்படுத்த மாட்டாங்க. தன்னுடைய ஆடைகளை அந்த மாதிரி அமைப்பார்கள். வாகனங்கள் மிடுக்கோடு இருந்தார்கள். செல்வ செழிப்பு மிக்கவர்களாக இருந்தார்கள். மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களை ஒதுக்கி வைத்த காரணத்தினால் அவர்களுடைய நிலைமை எப்படி ஆகிறது? உஹது போர்க்களத்தில் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபைதா கத்தைனா ரிஜ்லைஹி பதத் ரஅஸா, அவர்கள் போட்டிருந்த அந்த மேலாடையை கொண்டுதான் அவர்களுக்கு கஃனிடப்பட்டது. தலையை நோக்கி துணியை இழுச்சா கால் தெரிகிறது, காலை நோக்கி துணியை இழுத்தால் தலை தெரிகிறது. அதாவது புரியுதா? ஒரே ஒரு ட்ரெஸ் தான், எவ்வளவு சின்னதா இருக்குன்னா தலையை மூடிரலாமேனா கால் தெரியுது, காலை மூடிரலாமேனா தலை தெரிகிறது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவ்வளோ ஆடை பற்றாக்குறை. ஒரு முறை மூக்கு சிந்தன துணியே பயன்படுத்த மாட்டாங்கன்னா அவர்கள் எந்த நிலைக்கு ஆளாயிருக்கிறாரு பாருங்க. முஸஅப் இப்னு உமைர்லாம் பெரிய அந்தஸ்துல உள்ளவர்களுங்க. இன்றைக்கு மதீனா ஜகஜோதியா இருக்கிறது அல்லவா? மதீனத்து மக்களை எல்லாம் அன்சாரிகள் என்று சொல்லி வாய் நிரம்ப நாம புகழ்கின்றோமே, அந்த அன்சாரிகளை உருவாக்கியதிலே மிக முக்கியமானவர்கள் முஸஅப் இப்னு உமைர். மக்காவை சேர்ந்தவங்க தான். ஹிஜ்ரத் செஞ்சு, வேணாயா இந்த குடும்பம் வேணாம், இந்த செல்வம் வேணாம், இந்த செழிப்பு வேணாம், நான் மதீனாவுக்கு போயிடுறேன். மதீனாவுக்கு போய் அந்த அன்சாரி மக்களை உருவாக்கியதிலே முஸஅப் இப்னு உமைருடைய பங்கு, பெரும் பங்கு. உஹது களத்துல கொல்லப்படுகிறார்கள். கஃனிடுவதற்கு முழுமையான ஆடை இல்லை. ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லும் போது தலைய மறைச்சிருங்க, காலுக்கு இதுகிருங்கள புல்ல போட்டு நீங்க மண்ணை போட்டு மூடிருங்க. எவ்வளவு தியாகம் பாருங்க. புகாரியில 6448வது செய்தி. அப்ப எந்த அளவுக்கு நெருக்கடிகள் அதிகமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார்களே அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு. ஏத்துக்கொள்ளாவிட்டாலும் அபூ தாலிப் அவர்கள், அவங்களும் மௌத்தா போறாங்க. அபூ தாலிபுடைய அந்த பக்கபலம் ரசூலுல்லாவுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தது. நீண்ட காலம், கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் நபி ஆன பிறகு 8-9 வருஷங்கள் அவர்களுடைய துணை இருந்தது. அபூ தாலிபின் காரணமாக இவர்கள் மீது யாரும் கை வைக்கல. அப்ப அப்படிப்பட்ட அபூ தாலிப் அவர்கள் யாரை ரொம்ப நம்முடைய குடும்பத்தினுடைய மூத்தவர் என்று சொல்லி யாரிடத்துல வளர்ந்த காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மதிப்பு வச்சிருந்தாங்களோ அந்த அபூ தாலிப் அவர்களை இழக்கிறார்கள். அபூ தாலிப் அவர்கள் மௌத்தா போறாங்க. மௌத்தா போன அந்த கட்டத்துல ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த கலிமாவை அவர்கள் ஓதவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு அதுவே ஒரு பெரிய வருத்தம், பெரிய ரணம். இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு சோகமாக மாறுகிறது. அதற்கு அடுத்து அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் ரொம்ப 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 பக்கபலமாக இருந்தார்களே. அவர்கள் மரணிக்கிற வரைக்கும், ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் ஞாபகப்படுத்தி பார்த்தார்களே. அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணிக்கிறார்கள். அவர்களையும், அதாவது அது வரலாறுல ஆமுல் ஹுஸ்னும்பாங்க, கவலைக்குரிய வருடம். கவலைக்குரிய வருடம் என்ன தெரியுமா? ஏற்கனவே கவலை நிரம்ப இருக்கிறது, ஏற்கனவே நெருக்கடிகள் இருக்கிறது. அதுல அபூ தாலிபை இழந்து விட்டார்கள், ஹதீஜா அவர்களை இழந்தார்கள் அல்லவா? அது அந்த வருடத்திற்கே வரலாற்று புத்தகங்கள்ல வரலாற்று ஆய்வாளர்கள் ஆமுல் ஹுஸ்ன், கவலைக்குரிய வருடம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். என்றால் இப்படியாக அபூ தாலிப் அவர்களை இழந்த பிறகு, ஹதீஜா அவர்களை இழந்த பிறகு ஏதோ ஒரு பெரிய
ஒரு விஷயத்தை இழந்ததை மாதிரியான ஒரு நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளாகிறாங்க. அதற்கடுத்து தாயிஃபுக்கு போய் பிரச்சாரம் செய்கிறாங்க, அக்கபாவுக்கு போய் பிரச்சாரம் செய்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாம் சரியான விதத்தில் பதில் அளிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருப்பதே பெரிய நெருக்கடி என்ற ஒரு நிலை வருகிறது. அப்போ போய் பாருங்க, யாரெல்லாம் மக்கா விட்டு வெளியிலிருந்து வருவார்களோ ஹஜ்ஜுக்கு, அன்றைய காலகட்டத்திலையும் அந்த அறியாமை காலகட்டத்திலையும் ஹஜ்ஜுங்கிற ஒரு காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நிர்வாணமாவே தவாப் செய்வாங்களாம். இதெல்லாம் ஹதீஸுடைய கிதாபுகள்ல நாம பார்க்கலாம். அப்ப அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வருவார்களாம். வரக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவார்கள். அதே விதமாக மார்க்கெட்டுக்கு உக்காஸ் என்று, மஜன்னா என்று அங்க பெரிய பெரிய மார்க்கெட்டுகள் இருந்தது. அந்த மாதிரி கடை வீதிகளுக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அபூதாவுதுல ஆதாரபூர்வமா பதிவு செய்யப்பட்டிருப்பாருங்க. அலா ரஜுலுன் யஹ்மலுனி, என்னை அழைத்து செல்லக்கூடியவர்கள் உங்களில் யாராவது இருக்கிறீர்களா? நல்லவர்கள் யாராவது முன் வாங்களே. ஃபைன்ன குரைஷன் கத் மனஊனி அன் உபல்லிக கலாம் ரப்பி, என் ரப்பனுடைய அந்த வார்த்தைகளை, கொள்கைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பதற்கே கூட குரைஷிகள் முட்டுக்கட்டை போடுகிறார்கள். ஆகவே என்னை யாராவது உங்க ஊருக்கு அழைத்து கொண்டு போங்களேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், வியாபாரத்திற்கு மக்காவை நோக்கி வரக்கூடியவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்போ சொல்லும் போது இந்த குரைஷி அங்கேயும் வந்து கெடுப்பாங்களாம். கெடுத்துட்டு, எப்பா இவர் மதிக்கெட்ட இவருடைய வார்த்தைக்கு பின்னால போயிடாதீங்க, இவரை அழைத்து கொண்டு செல்லாதீர்கள் என்று நேரடியாகவும் சொல்வார்கள், செய்கையாகவும் சொல்வார்கள். பைத்தியம், உஷாரா இருந்துக்கங்க, போயிடாதீங்க, நெருங்கிறாதீங்க என்று மார்க்கெட்ல சொல்வார்கள், கடை வீதியில சொல்வார்கள். அதே விதமாக ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களிடத்துல சொல்வார்கள் என்றால் எவ்வளவு தூதருடைய அந்த உள்ளம் நோவினை பட்டிருக்கும் அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும். அப்ப அந்த சமயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உதவியை தருகின்றான். இங்க மக்காவில இருந்தவர்கள் நிராகரித்தாலும் மதீனாவில சில உள்ளங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறான். சேர்க்கும் போது இதை பற்றி கேள்விப்பட்டு ஒரு 12 நபர்கள், அதுல 6 என்று ஃபர்ஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் 6 பேர் என்ன பண்றாங்கன்னா வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. எங்க சந்திக்கிறாங்க? அகபாவில. வரலாறுல 2 விதமாக இது இருக்கிறது. எதையும் நிராகரிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கிறது. கொஞ்சம் அவசரமா நாம இதனுடைய அந்த நம்பகத்தன்மைகளை பார்க்கும் போது அகபா அப்படிங்கிற அந்த உடன்படிக்கை நடந்தது. அது 3 நடந்ததா 2 நடந்ததா? 2 விதமான கருத்து இருக்கிறது. அப்ப 3ன்னு சொல்லக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேர் வந்தார்கள், பிறகு 12 பேர் வந்தார்கள், பிறகு 70 பேர் வந்தார்கள் அப்படிங்கிற 3 சொல்றாங்க. சில வரலாற்றாளர்கள் இல்லைங்க 2 தான் என்று சொல்கிறார்கள். அப்ப 2 தான் என்று சொன்னா 12 பேர், இப்படி வச்சுக்கோமே 2 என்ற அடிப்படையிலே இன்னைக்கு நம்ம பேசுவோம். அப்ப 12 நபர்கள், அவங்களுடைய பேரெல்லாம் நான் சொல்றேன், அவங்களுக்காக எல்லாம் நம்ம நிறைய துவா செய்ய வேண்டும். கஅப் இப்னு மாலிக், அஸாத் பின் ஜுராரா, உபாதா பின் சாமித், உக்பா பின் ஆமிர், ஜாபிர் பின் அப்துல்லா, ராஃபி பின் மாலிக், குத்பா பின் ஆமிர், முஆத் இப்னுல் ஹாரிஸ், யஸீத் இப்னு சாலபா, உவைன் பின் சாயிதா, தக்வான் பின் அப்துல் கைஸ் என்று இந்த 12 நபர்களுடைய பேரு அபுல் ஹைசம் அவர்களுடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு ஹிஷாமுடைய சரித்திர புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே வேற அறிவிப்புல எப்படி வருதுன்னு கேட்டா, அந்த 12 நபர்கள்ல பரா இப்னு மஅரூர், அப்துல்லா இப்னு அம்ரு, அபு லுபாபா போன்றவர்களும் இருந்தார்கள். எப்படி பார்த்தாலும் 12 நபர்கள் எல்லாம் முன்ன பின்ன வரும். எல்லாம் நினைவில் இருந்து கொண்டு வைத்துக் கொண்டு அறிவிக்கக்கூடிய செய்திகள் தானே. 12 நபர்கள் வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு, நீங்க ஏதோ ஒரு புதிய கொள்கை சொல்றீங்களாமே, நாம யஸ்ரிபில் இருந்து வருகின்றோம். யஸ்ரிப்ங்கிறது மதீனாவுடைய பேர். மதீனாவுடைய பழைய பேர் வந்து யஸ்ரிப். அந்த யஸ்ரிபன் குர்ஆன்லயே இருக்கிறது. அஹல யஸ்ரிபா லா முகாம லக்கும் 33வது சூராவுல மதீனாவுக்கு யஸ்ரிப் என்ற பழைய பேரை தான் அல்லாஹ்வே சொல்றான். மக்காவுக்கு பக்கான் சொல்ற மாதிரி மதீனாவுக்கு யஸ்ரிப் என்று சொல்லி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கின்றான். அப்ப யஸ்ரிப் அந்த ஊர்ல நம்ம வர்றோம், இந்த மாதிரி வந்து உங்களுடைய வருகையை பத்தி நாம கேள்விப்பட்டோம், மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை தெளிவா எடுத்து சொல்றாங்க. சொல்லிட்டு அதற்கு அடுத்து வந்து எல்லாத்தையும் அவங்க கேட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, இதற்காக நம்ம உறுதிமொழி கொடுக்க தயாரா இருக்கிறோம். நமக்கு இந்த மார்க்கம் நம்மை இந்த மார்க்கம் ஈர்த்து இருக்கிறது, இந்த மார்க்கத்தை நம்ம ஏத்துக்கிறோம், உங்களுக்கு நாம உடன்படிக்கை செய்ய தயாரா இருக்கிறோம். என்ன உடன்படிக்கை செய்வது? இதெல்லாம் கேளுங்க, ரொம்ப கவனமானது.
நம்முடைய மனதை உருக செய்யக்கூடிய விஷயங்கள் இதற்குள்ள இருக்கிறது. எந்த அளவுக்குனா இதுல பெரிய அளவிற்கு பங்களிப்பு செய்தவர் காப் இப்னு மாலிக். காப் இப்னு மாலிக் அவர்கள் சொல்றாங்க, நான் பத்ர் களத்திலையும் கலந்துக்கிட்டேன். பத்ர் தானே ஃபர்ஸ்ட் போர் நடக்கிறது, அந்த பத்ர்லையும் கலந்துக்கிட்டேன். அக்கபாவிலையும் நான் கலந்திருக்கிறேன். அக்கபா 2 உடன்படிக்கை நடந்தது அல்லவா, ஒரு அறிவிப்பின் அடிப்படையில 3, அந்த 2லையும் நான் கலந்திருக்கின்றேன். அது எவ்வளவு கடினமானதாக இருந்தது, ஒரு பெரிய நெருக்கடியில இருந்தது அப்படிங்கிறதுக்கு அதை நேரடியா நான் பார்த்திருக்கின்றேன். பத்ர்லையும் கலந்திருக்கிறேன். பத்ர தான் நீங்க எல்லாம் எல்லாரும் பெரிய அளவுக்கு பேசுறீங்க. பத்ர் இருக்கு இல்லையா, அதனுடைய வீர தீர பராக்கிரமங்கள் அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுத்தான் தெரியுமான்னு நீங்க எல்லாம் பேசுறீங்க. எனக்கு பத்ரை விட முக்கியமானது அக்கபா தான். அக்கபா பத்ர்லயாவது எனக்கெல்லாம் நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனா அக்கபாவில என்ன நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருந்தது என்று சொல்லி காப் இப்னு மாலிக் சொல்கிறார்கள். என்றால் அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நடந்த ஒரு பையாத், ஒரு உடன்படிக்கை. எப்ப நடக்க தெரியுமா? பகல்ல இல்லைங்க, இரவிலே நடக்கிறது. மக்காவுக்கு வெளியே நடக்கிறது. அக்கபாங்கிறதே மலை பள்ளத்தாக்கு. அந்த மலை பள்ளத்தாக்கிலே வைத்து பைய செய்யறாங்க. இரவனுடைய இருள். பாயஊனி அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, வலா திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, உங்களுடைய குழந்தைகளை கொல்லக்கூடாது, யார் மீதும் நீங்கள் அவதூறு சொல்லக்கூடாது, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யக்கூடாது. யார் இதை செய்வீர்களோ அல்லாஹ்விடத்துல மகத்தான கூலி இருக்கிறது, எனக்கு உறுதிமொழி கொடுங்க. உறுதிமொழியை தருகிறார்கள். அப்ப மார்க்க ரீதியான உறுதிமொழி அல்லாஹ்வுடைய தூதரோடு முடிஞ்சு போச்சு. மார்க்க ரீதியா பைய செய்யறது இருக்கு பாருங்க. அதற்கு பிறகு எந்த அறிஞர்களுடைய கையிலையோ எந்த ஷேக்மார்களுடைய கையில எல்லாம் பைய செய்ய முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் நேரடியா வஹீயுடைய தொடர்பில் இருந்தவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி தருகின்றான். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ், தூதரே யார் உங்களுடைய கரத்தின் மீது கரம் வைத்து உறுதிமொழி தருகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி கொடுத்தவர்கள் போல. அப்ப இந்த ஒரு உத்தரவாதம் மற்ற யாருக்கும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்துல இவர்கள் பைய செய்யறாங்க. பைய செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹ் இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க. இப்பதான் மார்க்கத்துக்கு புதுசா வந்திருக்கிறோம், இஸ்லாத்தை பத்தி எல்லாம் பெருசா தெரியாது. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதரே மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்குரிய 2 நபர்களை நீங்க நமக்கு அனுப்புங்க. 2 நபர்களை கொடுங்க. நீங்க நிறைய கத்து கொடுத்திருப்பீங்க, அவர்கள 2 பேர். அப்ப முஸாப் இப்னு உமைர் அவர்களையும் அம்மார் இப்னு யாசிர் அவர்களையும், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். என்ன நடந்தது அதே அறிவிப்புல வருகிற பாருங்க. அப்ப ஹத்தா பாசனா இலைஹி மின் யஸ்ரிப், அப்ப யஸ்ரிபுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அனுப்பி இவர்கள் முஸாப் இப்னு உமைர் அவர்களும் அம்மார் இப்னு யாசிர் அவர்களும் வீடு வீடா போய் மார்க்கத்தை சொல்கிறார்கள். வீடு வீடா போய் ஏகத்துவத்தை சொல்கிறார்கள். அந்த மக்களுக்கு பாருங்களேன், மக்கா நிராகரிக்கிறது, மதீனா வரவேற்கிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் உள்நாட்டு குழப்பங்களால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். மதீனாவாசிகள் அவுஸ் ஹஸ்ரஜ்னு 2 பெரிய கோத்திரங்களாக பிரிந்து வருட கணக்கில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். 2 பேருக்கு செட் ஆகாது, எப்ப வேணாலும் பிரச்சனை உருவாயிரும், சண்டை மூண்டு கொள்ளும். அப்ப அந்த மாதிரியான அந்த நிலையில உள்நாட்டு கலவரங்களால் உள்நாட்டு பிரச்சனைகளால் மன நிம்மதியை இழந்திருந்தார்கள் அல்லவா. சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு அருமையான கொள்கையாக இது இருக்கிறது என்று சொல்லி மக்கா நிராகரிக்கிறது, மதீனா வரவேற்கிறது. ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்கு வந்தவங்க 12 பேரு இந்த மார்க்கத்தை போய் அவங்களும் சொல்றாங்க. கூட சேர்ந்து முஸாப் இப்னு உமைரும் அம்மார் இப்னு யாசிர் அவர்களும் உருவாக்குகிறார்கள். ஆள் பத்தலைங்கிறதுக்காக மீண்டும் பிலால் அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். பிலால் அஹதுன்னு கஷ்டப்பட்டாங்க பாருங்க. எந்த பிலாலுடைய காலடி ஓசையை மிஅராஜுடைய சமயத்துல எனக்கு முன்னால நான் கேட்டேன் என்று சொன்னார்களோ அந்த பிலாலையும் போய் அனுப்புறாங்க. 3 பேருடைய முயற்சி. அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்காக வருகிறார்கள். எத்தனை பேர் தெரியுமா? 70 நபர்கள். 12 போய் 70ஆக மாறுகிறது. 70 நபர்கள் வருகிறார்கள். இங்க நிலைமை இன்னும் மோசம். எங்க மக்காவுல இன்னும் மோசம். எதற்காக வருகிறார்கள்? அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவோடு வர்றாங்க. 70 பேர் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா இல்ல, ஒவ்வொரு வீட்டிலையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உருவானார்கள். ஆனால் அதுல 70 பேர் மட்டும்தான்
ஹஜ்ஜுக்காக வர்றாங்க. வரும்போது அவங்க என்ன பேசிக்கிட்டு வர்றாங்க பாருங்க, இதை நம்ம கவனிக்க வேண்டும். யுத்ரது ஃபி ஜிபாலி மக்கா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் கூட வாழ இடம் இல்லாம அவர்கள் பள்ளத்தாக்காக போய் கொண்டிருக்கிறார்கள். யாராவது நமக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர்கள் உருவாக மாட்டாங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்த்து கொண்டிருக்க, நம்ம மதீனாவில எல்லாம் வசதியோடு இருக்கிறோம், இன்னும் எதுக்கு அங்கே அவர்களை விட்டு வைக்க வேண்டும்? அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். பாருங்க, ரசூலுல்லாவை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இவங்க 70 பேரும் வர்றாங்க. வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அகபா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வருவோம், நீங்களும் வாங்க என்று பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்துட்டு இந்த 70 பேரும் வர்றாங்க. வந்துட்டு பாருங்க, இங்க எவ்வளவு ஒரு கடினமான நிலை இருந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அப்பாஸ் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை. அவர்களும் அப்பாஸ் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வோடு அவருக்கு துணையாக வந்தவர்கள் தான் அப்பாஸ். வந்துட்டு சொல்றாங்க, லியத்து கல்லிம் முத்த கல்லிமக்கும், எங்க 70 பேர் வந்திருக்கிறீங்க, உங்கள யார் பேச போறது? சீக்கிரமா சரசரன் பேசுங்க. வலா யுத்தீலுல் குத்பத, சும்மா வந்து கசகசன்னு பேசிட்டு இருக்க கூடாது. என்ன இருக்கோ சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க பேசுங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்ன அலைக்கும் மினல் முஷ்ரிக்கீன், நம்மெல்லாம் இரவு நேரத்துல இருக்கிறோம். இரவு நேரமா இருக்க யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. முஷ்ரிக்கீன்களுடைய கடுமையான கண்காணிப்பு நம் மீது இருக்கிறது. ரசூலுல்லாவை அவர்கள் வந்து நாடு கடத்த வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும் என்ற அந்த திட்டத்தோடு இருக்கிறார்கள். என்ன பேசணுமோ சரசரன் நீங்க பேசிருங்க என்று கேட்கிறார், சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க கேட்கிறாங்க, அபு உமாமா அப்படிங்கிற அவர்களை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க, சல்யா முஹம்மது ரப்பிக்க, முஹம்மது அவர்களே உங்களுடைய இறைவனுக்காக நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்கிறீங்க நம்ம இடத்துல, அதே விதமா உங்களுடைய தோழர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, அப்படி நாம வந்து உங்களுக்கு உதவி செய்தால் நமக்கு அல்லாஹ்விடத்துல என்ன கூலி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் சொல்றாங்க. நீங்கள் வந்து ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இணை கற்பிக்க கூடாது, நாம வந்தா நீங்க நமக்கு பக்கபலமா உதவி செய்ய வேண்டும், அதற்கு அடுத்து இப்படி எல்லாம் நீங்க செஞ்சா அல்லாஹ் சொர்க்கம் என்ற மகத்தான ஒரு பரிசை உங்களுக்கு அல்லாஹ் தருவான் என்று இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அந்த 70 பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்வதற்கு, உறுதிமொழி கொடுப்பதற்கு தயாராகி விடுகிறார்கள். அப்ப அதுல இந்த கூட்டத்தை திரட்டி கொண்டு வந்ததுல அஸ்அத் பின் ஜுராரா அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. பேர் என்ன? அஸ்அத் பின் ஜுராரா. இவங்களுக்காக எல்லாம் நம்ம நிறைய துஆ செய்ய வேண்டும். அஸ்அத் பின் ஜுராரா மறந்துடாதீங்க. நம்மெல்லாம் ஜும்மா தொழுறோம் பாருங்க, இந்த ஜும்மா இந்த மாதிரியான ஒரு செட்டப்போடு தொழுவதற்குரிய ஒரு முன்மாதிரியை காட்டி கொடுத்தவர்களே அஸ்அத் பின் ஜுராரா அவர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா கடமையான பிறகு மக்காவில் தனியா தான் தொழுது கொண்டிருந்தார்கள். இவங்க தான் கூட்டத்தை சேர்த்து ஜமாஅத்தோடு ஜும்மாவை தொழுதவர்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த அஸ்அத் பின் ஜுராரா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். இருந்து இந்த 70 பேர் நல்ல கவனிங்க, இந்த 70 பேரும் பைஅத் செய்வதற்கு தயாராயிட்டாங்க. 60 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உறுதிமொழி கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அஸ்அத் பின் ஜுராரா வர்றாங்க. இவங்க தான் அந்த கூட்டத்தை கொண்டு வந்தவர்கள்ல முக்கியமானவர்கள். வந்து சொல்றாங்க, ருவைதன் யா அஹ்ல யஸ்ரிப், அஹ்ல யஸ்ரிப் அவர்களை, அதாவது யஸ்ரிப் வாசிகளை, மதீனா வாசிகளை கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன அவ்வளவு சீக்கிரம் பைஅத் செய்வதற்கு நீங்க தயாராயிட்டீங்க? யாரோட பைஅத் செய்ய போறீங்க தெரியுமா? இவர் எவ்வளவு டேஞ்சரானவர் தெரியுமா? ரசூலுல்லாவை பார்த்தவர்கள் சொல்றாங்க, ஃபஇன்னா லம் நத்ரிப அக்பாதல் இபிலி, இவரை பைஅத் செஞ்சு நீங்க வந்துருங்க, மதீனாவுக்கு வந்துருங்க அப்படின்னு எல்லாம் நீங்கள் அழைத்து கொண்டிருக்கிறீர்களே, இவர்களும் அந்த பார்வை உள்ளவர்கள் தான். ஆனா அவர்கள் எடுத்த அந்த 70 பேர்கிட்ட இவங்க சொல்றாங்க, இவரை இந்த முகம்மதை இங்கிருந்து அழைத்து கொண்டு போவதோ, அதே விதமா முகம்மதுடைய தோழர்களுக்கு அந்த மதீனாவில இடம் கொடுப்பதோ, இது வந்து என்னமோ நீங்க அந்த ஒட்டகத்தின் மேல அந்த இது சேனையை ஏத்தி வைப்பாங்கல்ல உட்கார்வதற்கு, ஒட்டகத்தின் மேல உட்கார்றதுக்காக அந்த இது தூக்கி வைப்பாங்க இல்லையா, சீட்டு மாதிரி, அந்த மாதிரி தூக்கி ஏத்தி வைக்கிறதுன்னு நினைச்சிடாதீங்க. சேனை பூட்டக்கூடியது ஒட்டகத்துல இருக்க அந்த மாதிரி கிடையாது. இவரை அழைத்து கொண்டு உங்க ஊருக்கு போயிட்டீங்க, இவரை பின்தொடர்ந்து அவர்களுடைய தோழர்கள் வந்தார்கள் என்றால் ஒட்டுமொத்த அரபுடைய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். ஒட்டுமொத்த அரபுடைய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். போர்க்களங்கள்ல வந்து நிற்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களை இழக்க வேண்டியதாக இருக்கும்.
ஆக இது சாதாரணமான வாளுடைய மினுமினுப்புகளை பார்க்க வேண்டியதா இருக்கும். சும்மா இது என்னமோ சாதாரண காரியம் கிடையாது. இவர் வர்றாருன்னா இவரோட எதிர்ப்பு வரும், இவருடைய தோழர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களோடு நெருக்கடிகள் வரும், மற்றவர்களுடைய பகைமையை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே இதற்கெல்லாம் உறுதினா பய செய்யுங்க. இல்லப்பா வேணாம், நம்ம ஏதோ மார்க்கத்தை ஏத்துக்கிட்டோம், நம்ம வரைக்கும் வச்சுக்கலாங்கிறது உங்களுடைய நிலை இருக்கும்னா இவரே இங்கே விட்டுருங்க. உங்க மார்க்கத்தை அங்க இருந்துகிட்டு நீங்க கடைபிடித்து கொண்டு போங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. அல்லாஹ் அதற்கும் கூலியை கொடுப்பான் என்று அஸாத் இப்னு ஸுராரா அவர்கள் சொல்றாங்க. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, இந்த 70 பேர் வந்தாங்க இல்லையா, அஸாதே என்னமோ இந்த மார்க்கம் உன்னை மட்டும் தான் உருவாக்கி இருக்குதா? இந்த மார்க்கம் நம்மை தான் உருவாக்கி இருக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய நெருக்கடிகள், இன்றைக்கு தூதர் சந்திக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாதா? அம்தி அண்ணா யா அஸாத், அஸாத் இங்கிருந்து நவருங்க, நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாமே வந்திருக்கின்றோம். அத்தனை மக்களும் சொல்றாங்க. எப்படி விளங்கி இருக்கிறாங்க அதான் பார்க்கணும். நம்ம இடத்துல விளங்கிக் கொள்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் கூட விளங்கியவர்கள் எத்தனை பேர்? இப்போ ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் நமக்கு முன்னால நிற்கிறார். அவரிடத்துல எங்க அல்லான்னு நீங்க சொல்றீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முகமது நபிங்கிறீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆகிரத் மறுமைங்கிறீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் நஜ்ஜாஷி மன்னருக்கு முன்னால சொன்னாரு. நஜ்ஜாஷி மன்னருக்கு முன்னாலே, பெரிய பெரிய பிரமுகர்களுக்கு முன்னாலே அல்ல, நம்மோட தோளோடு தோல் நின்று வியாபாரத்துல கூட இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட ஒரு அல்லாஹ்வை பத்தி சொல்லக்கூடிய அளவிற்கு விவரத்தையாவது நாம திரட்டி வச்சிருக்கிறோமா? வியாபாரத்தை பத்தி எத்தனை நுணுக்கமால பேச முடியுது. நம்ம அனுப்புற சரக்குக்கு எவ்வளவு அவர்களை நாம அவங்களுடைய மைண்ட் செட்டை நாம சரிப்படுத்துறோம். நம்முடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு விவரம் உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா? மார்க்கத்தை தான் அல்ல மார்க்க அறிஞர்களுடன் புடுங்கி உங்க கரத்துல கொடுத்துட்டானே. இனி எத்தனை காலத்துக்கு மார்க்க அறிஞர்கள் தான், பெரிய மௌலானாக்கள் மௌலவிகள் தான் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்ல கொடுத்துட்டானே. குர்ஆனை ஈஸிப்படுத்திட்டா, ஹதீஸை ஈஸிப்படுத்திட்டா. எந்த அளவுக்குனா குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க, அதுல ஒரு அப்ளிகேஷன்ல இப்ப எல்லா தமிழ் மொழிபெயர்ப்பும் வந்துருச்சு. புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், நஸஈ, திர்மிதி, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத், முவத்தா, மாலிக், எல்லா ஹதீஸ் கிதாபும் வந்துருச்சுங்க. உருதுல உங்களுக்கு வேணுமா எல்லாமே இருக்கிறது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் முகமதிய லைப்ரரி, அந்த முகமதிய பள்ளிவாசல்ல இருக்கு பாருங்க, அந்த இஸ்லாமிய லைப்ரரி, முகமதிய லைப்ரரி, அங்க போய் நீங்க பார்க்கலாம். அப்ப அவ்வளோ அல்லாஹ் ஈஸிப்படுத்திட்டான். அதை நம்ம விளங்கி இருக்கிறோமா? பாருங்க, ஒரே வருஷத்துல எவ்வளவு விளங்கி இருக்கிறாங்க, ஒரே வருஷத்துல எவ்வளவு தயாராக இருக்கிறாங்கன்னா, அஸாத் பின் ஸுராரா பார்த்து பேசுங்கப்பா, ஆமாங்க நம்ம பார்த்து தான் பேசுறோம், எல்லாம் நமக்கு தெரியும் என்று சொல்லி உடனே சரசரன் அஸாத் பின் ஸுராராவை தள்ளிவிட்டு எல்லாரும் பைய செய்கிறாங்க. அஸாத் பின் ஸுராரா அவர்களை தள்ளிவிட்டு அனைவரும் பைய செய்கிறார்கள். என்ன பைய செய்யறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க மதீனாவுக்கு வாங்க, நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை எந்த அளவுக்கு பாதுகாப்போமோ அதை விட மேலாக உங்களை பாதுகாப்போம். பாதுகாத்தார்கள் அன்பு தோழர்களே, பாதுகாத்தார்கள் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே. ஒவ்வொரு களத்திலையும் அவர்கள் உதவி செய்தார்கள். ரசூலுல்லாஹ் பிறகு வர்றாங்க மதீனாவுக்கு, முஹாஜிர்கள் வருகிறார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய நட்பு? வீட்டில பாதி, தோட்டத்துல பாதி, பொருளாதாரத்துல பாதி. எந்த அளவுக்குனா சில சஹாபாக்கள், எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், யார வேணுமோ சொல்லுங்க, ஒருவரை நான் விவாகரத்து செய்து விடுகின்றேன், நீங்க திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதற்காக மார்க்கத்துல அனுமதி இல்லை, அப்படி யாரும் விடல, யாரும் கேட்கல. ஆனா இருந்தாலும் அதற்கெல்லாம் அவங்க தயாராகி வந்தார்கள் என்றால், அவர்கள் தமக்கே தேவை இருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அன்சாரிகளாக அவர்கள் மாறினாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய இறுதியாக அவங்க நடக்க முடியாம அப்படியே மற்றவங்களுடைய அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸுடைய தோல்ல கைய போட்டுக்கிட்டு மிம்பர்ல ஏறி செஞ்ச அந்த பயானுடைய இறுதி வார்த்தை என்ன தெரியுமா? இந்த அன்சாரிகளை நம்பி நாம வந்தோம், ஒருபோதும் அவர்களை நம்மை கைவிடவில்லை. இந்த அன்சாரிகள் எனக்கு பிறகு இவர்களை கொண்டு ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு வந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க, என் மீது உண்மையிலே உங்களுக்கு முஹப்பத் இருக்கும் என்று சொன்னா அந்த அன்சாரிகளை நல்ல விதமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்றால் அன்சாரிகள் எல்லா களத்திலையும் நிரூபித்தார்கள். பத்ர் களத்துல கொல்லப்பட்டவர்கள் யார்? அதிகமா அன்சாரிகள். உஹது களத்துல அதிகமா கொல்லப்பட்டவர்கள் யார்? அன்சாரிகள்.
கந்தக்ல கொல்லப்பட்டவர்கள் யார்? அன்சாரிகள். ஒவ்வொரு களத்திலையும் அவர்கள் தன்னை நிரூபித்தார்கள். அந்த மாதிரி நேரம் முடிகிறது. இருந்தாலும் ஒரு 5-10 நிமிஷம் இன்றைக்கு இந்த தலைப்பு நிறைவு பெறுகிறது என்ற அடிப்படையில் உங்களிடத்துல உங்களுடைய அனுமதியோடு சில நிமிடங்களை எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகின்றேன். பத்ர் களம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த அன்சாரிகள் நடந்தார்கள். அந்த அன்சாரிகளுக்காக நாம் நிறைய துஆ செய்ய வேண்டும். அந்த அன்சாரிகள் போறாங்க. போன உடனேயே இங்க ஒரு நிர்வாகம் அமைக்கிறது மதீனாவுக்கு. அவங்களுக்கு அதுவும் பிடிக்கல, எரிச்சலுக்கு ஆளானார்கள். இதையும் தொலை தெரிய வேண்டும் என்பதற்குரிய முயற்சிகள். அதற்காக என்ன பண்றாங்க? பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு அபூ சுஃபியானுடைய தலைமையில சிரியாவுக்கு ஒரு வாகன கூட்டத்தை அனுப்புகிறார்கள். அவங்க போய் வியாபாரம் பண்ணி நிறைய காசு பணத்தை சம்பாதித்து கொண்டு வருகிறார்கள். வர்ற இந்த தகவல் மதீனாவுக்கு வருகிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களோடு இந்த வாகன கூட்டத்தை மறைக்க வேண்டும், அதை நாம வெற்றி பொருளாக எடுக்க வேண்டும். ஏன்? நம்மளை அடிக்கிறதுக்காக தானே இங்கிருந்து கொண்டு போறாங்க என்பதற்காக அதை வழிமறிக்க வேண்டும் என்பதற்காக போறாங்க. ஆனா அபூ சுஃபியான் ரொம்ப தீர்க்கமானவராக இருந்தார், வேற வழியில போயிட்டார். குர்ஆன்ல அல்லாஹ் அதை சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் அதை சொல்றான். குர்ஆனுடைய 8வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கமா அக்ரஜக ரப்புக மின் பைத்திக பில் ஹக் வ இன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன் யுஜாதிலூனக ஃபில் ஹக் பஅதமா தபய்யன கஅன்னமா யுசாகூன இலல் மௌத் வ ஹும் யன்ظرون வ இத் யஇதுகுமுல்லாஹு இஹத த்தாயிஃபத்தைன் அன்னஹா லக்கும் வ தவத்தூன அன்ன கைர ذاتி ஷௌகதி துரீது லக்கும். நீங்கள் என்ன விரும்பினீர்கள் என்றால் இந்த வாகன கூட்டத்தை வரிமடிக்க வேண்டும், வாகனத்தில் உள்ள எல்லாத்தையும் வெற்றி பொருளா நாம கொண்டு வர வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் வேறு. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன? அவர்கள் அந்த எதிரிகள் தொடை தெரியப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால இந்த வாகன கூட்டம் அங்க போய் அங்கிருந்து ஒரு பெரிய கூட்டம் போருக்காக வருகிறது. வர்ற இந்த விஷயம் அந்த போரை பத்தி எல்லாம் நாம சொல்ல போறதில்லை. ஒரே ஒரு தகவல் அதற்குள்ள இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து இந்த தோழர்களை, குறிப்பா அன்சாரிகள் தான் அதிகமா இருந்தார்கள், அவர்கள் எல்லாம் அழைத்துக்கிட்டு எங்க வந்தாங்க? இந்த வாகன கூட்டத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக வந்தாங்க. வாகன கூட்டத்தில் இருந்தாங்களே, பெரிய படையெல்லாம் இல்லை, ஒரு சின்ன கூட்டம் தான், ஒரு 20-30 பேர். இவங்க வந்தவர்கள் 100 கணக்கில் இருந்தாங்க. 20-30 பேரை வளைக்க முடியும், எல்லாத்தையும் எடுக்க முடியும். இந்த நிலை இருக்கிறது. அப்ப வந்தது வலிமை மிக்க ஒரு கூட்டத்தை, அதாவது வலிமையற்ற ஒரு கூட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வர்றாங்க. வந்தவர்களுக்கு அங்கிருந்து தகவல் வருது, ஒரு பெரிய படை மக்காவில் இருந்து திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்படியே ட்ராக் மாறுது. சின்ன கூட்டம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல இருக்கும் போது அங்கிருந்து அழிக்கிறதுக்கு படை பட்டாளத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனா விட்டு இவங்க வெளியே வந்தாச்சு. வெளியே பெரிய ஆயுதங்கள்லாம் இவர்களுடைய கையில இல்ல. அந்த நிலையில என்ன பண்ணுவது? ரசூலுல்லாஹ் மஸ்வரா பண்றாங்க. மஸ்வரா பண்ணும் போது அபூபக்கர் இருக்கிறார்கள், உமர் இருக்கிறார்கள், அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய தோழர்களே என்ன பண்ணலாம் சொல்லுங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அபூபக்கர் எந்திரிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இவங்களை எதிர்க்க வேண்டும். உமர் அவர்கள் எந்திரிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இவர்களை எதிர்க்க வேண்டும். அபூபக்கர் சொல்றாங்க, உமர் சொல்றாங்க, இன்ன பிற முஹாஜிர்கள் சொல்றாங்க, இவர்களை போர்ல நாம் சந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எதையுமே கண்டுக்கல. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? உடனே ஒரு அன்சாரி தோழர் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? அபூபக்கர் சொல்றார், உமர் சொல்றார், கண்டுக்காம ரசூலுல்லாஹ் என்ன செய்யலாம்னு கேட்கறாங்கன்னா, உங்க கருத்து என்னன்னு தான் கேட்கறாங்க. யார் கருத்து? அன்சாரிகளாகிய உங்க கருத்து என்ன? ஏன் உங்க ஊரை நோக்கி தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம வந்த காரணத்தினால அவன் படையை திரட்டிக்கிட்டு வர்றான். அதனால என்ன செய்யலாங்கிறது உங்க கருத்து சொல்லுங்க. சாதி பின் உபாதா எந்திரிச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க? செய்ய வேண்டியதை செய்யுங்க. அன்றைக்கு மூசா அவர்களிடத்துல பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்களே, அந்த வரப்புக ஃபகாத்திலா இதுஹப் அந்த வரப்புக ஃபகாத்திலா இன்ன ஹாஹுனா காயிதுன். மூசாவே, நீயும் உன்னுடைய ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாம இங்கே உட்கார்றோம், அந்த சண்டை முடிஞ்ச பிறகு நீங்க ஜெயிச்ச பிறகு நம்ம வர்றோம்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி நாம சொல்ல மாட்டோம். உங்களுக்கு முன்னாலே பின்னாலே வலதுபுறமா இடதுபுறமா பக்கபலமா இருந்து நம்ம உயிரை கொடுத்து நாம போராடுவோம். அன்சாரிகள் சொன்னாங்க. இதெல்லாம் சாதாரணமா நம்ம வரைக்கும் வரலைங்க. இந்த ஏகத்துவம், இந்த மார்க்கம் நம்ம வரைக்கும் அப்படி வரவில்லை. ஒவ்வொரு களத்திலையும் தன்னுடைய தூய்மையை அந்த அன்சாரிகள் நிரூபித்தார்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவை அப்படியே லட்டு மாதிரி இவர்களுடைய கரத்துல கொடுக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, தனித்தவனாகிய அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவன் தன்னுடைய அடியாரை பலப்படுத்தினான், தன்னுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தினான். எல்லா படைகளையும் அல்லாஹ் தனித்து இருந்து பலவீனப்படுத்தி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியுடைய சமயத்தில் எல்லா களத்திலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தர்றான். மக்கா வெற்றியும் கிடைக்கிறது. அந்த சமயத்தில் இறுதியாக மனதை உருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தோடு நாம் இந்த தலைப்பை நிறைவு செய்யலாம். மக்கா அப்படியே லட்டு மாதிரி இவர்களுடைய கைக்கு வந்துருச்சு. எந்த மக்கா விரட்டியதோ, எந்த மக்கா துன்புறுத்தியதோ, எந்த மக்கா கஷ்டப்படுத்தியதோ, எந்த மக்கா விட்டு போனோங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லை. ஆனால் போனோங்கிறது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டதோ. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவாசியாக மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொண்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்துல அதிகமான வெற்றி பொருட்கள் கிடைக்கிறது. எல்லாமே இப்போ எப்பொழுது ஜெயிச்சிட்டாங்களோ எதிரிகளுடைய எல்லா பொருளும் நிர்வாகத்துக்கு வரும் இல்லையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். யாருக்கெல்லாம் கொடுத்தார்களோ, குறைஷிகள் அதிகமாக இருந்தார்கள். யாருக்கெல்லாம் கொடுத்தார்களோ அவர்கள புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். கவனமா கேளுங்க. அப்ப அதிகமா இருக்கும் போது பக்கபலமா இருந்து உதவி செய்தார்களே அந்த அன்சாரிகள் சொல்றாங்க, யக்ஃபிருல்லாஹு லிரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தன்னுடைய இந்த தூதரை மன்னிக்க வேண்டும். யுதி குரைஷன், நேத்து வந்த குரைஷுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வயத்ருக்குனா, நம்மை விட்டு விட்டார்களே. வசுயூஃபுனா தக்துரு மின் திமாயிஹிம், இந்த எதிரிகளை களத்திலே சந்தித்து அவர்களை வெட்டி வீழ்த்தி நம்முடைய வாட்களில் இருந்து அவர்களுடைய ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. இவ்வளவெல்லாம் தியாகம் நம்ம செஞ்சிருக்கிறோம். இவருடைய கூட்டத்தார் மீது இவருக்கு முஹப்பத் வந்துருச்சு. சொந்த ஊருக்கு வந்தாங்க இல்லையா, வந்த உடனே அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் காதுக்கு எட்டிருச்சு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டு விட்டார்கள். கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் கொடுத்துடுறாங்க. அப்படி கைகள் வலிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாருக்கும் கொடுத்து மாண்டு விட்டது. அதுக்கடுத்து இவங்களை கூப்பிடணுமே, இவங்கள்ட்ட பேசணுமே. அன்சாரிகள் அவர்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க, அவர்களுக்காக ஒரு இதுவை ஏற்படுத்துங்க, ஒரு கூடாரத்தை ஏற்படுத்துங்க. அன்சாரிகளை தவிர யாரும் அங்க இருக்கக்கூடாது. அன்சாரிகள் மட்டும்தான் இருக்கணும். நான் இருப்பேன். அன்சாரிகள் அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள். அன்சாரிகள் கூட்டமா வந்துட்டாங்க. அப்போ நீங்க பார்க்கணும், பத்ர் களத்தை சந்திக்கும் போது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வெறும் 313 இருந்து 319 வரைக்கும். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சமயத்திலே எண்ணிக்கை என்பது 10,000ற்கு நெருக்கமான எண்ணிக்கை என்றால் எவ்வளவு பெரிய கூட்டம். அப்ப அந்த கூட்டத்துல கணிசமானவர்கள் அன்சாரிகளா இருந்தாங்க. அப்படியே ஜோதியா அந்த கூடாரம் நிரம்பி அன்சாரிகள் இருக்கிறார்கள். அன்சாரிகளை பார்த்து, என்னுடைய அருமை தோழர்களே, அன்சாரிகளே, இந்த மாதிரி குறைசிகளுக்கு நான் அள்ளி அள்ளி கொடுத்தேனே, அதை பார்த்து விமர்சித்தவர்கள் நீங்கள் தானா? உங்களுடைய நாவு இப்படி பேசுதா? இந்த முகம்மதுக்கு தன்னுடைய கூட்டத்தார் மேல முஹப்பத் வந்துருச்சு, அதனால அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு, தியாகம் செஞ்சதெல்லாம் நாமளா இருக்கிறோம் என்று நீங்க என்னை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு உடனேயே யாரும் பதில் பேசலைங்க. ஏன்னா அவ்வளவு கண்ணியம் அவங்க மேல வச்சிருந்தாங்க. இவங்க யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். உடனே ரசூலுல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்ல, மூத்தவர்கள் எந்திரிச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மில உள்ள மூத்தவர்கள் யாரும் அப்படி பேசல. நம்மில புதுசா வந்தாங்களே, எப்படி பேசணுங்கிற ஒழுங்கு தெரியாதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசி விட்டார்கள். இதை பெருசா எடுத்துக்காதீங்க. ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியா, அல்லாஹ்வை நாம் பொருந்தி கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், உங்கள் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது மூத்தவங்க சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் இதை விட கொஞ்சம் அதிகமாக கூட நீங்க பேசி இருக்கலாமே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நான் ஒட்டகத்தை கொடுக்கறது, அவங்களுக்கு ஆட்டை கொடுக்கறது, அவங்களுக்கு மாட்டை கொடுக்கறது, இடத்தை கொடுக்கறது, வேற செல்வத்தை கொடுக்கறது, இதெல்லாம் இது முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா? அட, அவன் ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் அவன் ஓட்டின் போட்டோம், இந்த தூதரை நீங்கள் அழைத்து கொண்டு செல்லுங்களேன். அன்சாரிகளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஆடு மாடு ஒட்டகம் செல்வம் வேற பொருட்கள் எல்லாவற்றை விட நான் மேலானவனாக இல்லையா? நான் கொண்டு வந்த இந்த நேர்வழி உங்களுக்கு மேலானதாக இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, அவெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு போகட்டும், நீங்க இந்த தூதரை அழைத்து கொண்டு செல்லுங்களேன்.
எனக்கு மக்காவை விட மதீனா தான் நேசத்திற்குரியது. நீங்கெல்லாம் எந்த பாதையில இருக்கிறீங்களோ அந்த பாதையில தாங்க வாழ்ந்து நான் மரிப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எல்லோரும் அழுது விட்டார்கள். எம்மா பெரிய காரியத்தை நாம செஞ்சிட்டோம். அப்ப இந்த தலைப்பை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலே என்னெல்லாம் கொடுத்திருக்கிறானோ எல்லாவற்றை விட மேலானது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொண்டு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியம் தான். அந்த கண்ணியத்தை நாம ஒரு போதும் இழந்து விடக்கூடாது. அந்த கண்ணியத்தை நாம ஒரு போதும் நம்மை விட்டு நீங்கி விடுவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய இந்த கொள்கையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது அவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? அம்மனமாக வந்து எச்சரிக்கை செய்வார்களே, அந்த மாதிரி எச்சரிக்கை கூடியவன் உங்களுக்கு நான். அம்மனமா வந்து எச்சரிக்கை கூடியவனா, புரியுதா? திடீர் நம்முடைய கூட்டத்துக்கோ நம்முடைய சமுதாயத்திற்கோ நம்முடைய குடும்பத்துக்கோ ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு வைங்களேன். ஆபத்து வரப்போகுது, நான் வீட்டுல படுத்திருக்கிறேன். ஆபத்து இது அடுத்த 10 செகண்ட்ல வரப்போகுது, ஏதோ ஒரு பெருசா வந்து வெடிக்க போகுதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி தலையெல்லாம் சீவி எண்ணெய் சீவி சிங்காரித்து கொண்டா வந்து எச்சரிப்பேன். எப்ப தகவல் வருதோ ஓடி வருவேன். நான் அம்மனமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி உங்களை நோக்கி எச்சரிக்கை கூடியவனாக நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சந்திக்கக்கூடிய தருணம் நமக்கு இருக்கிறது. 2 பேர்கிட்ட நம்முடைய முகத்தை காட்டக்கூடிய அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை படைத்த ரப்புக்கு முன்னால் நம்முடைய முகத்தை காட்டக்கூடிய அடிப்படையிலையும், அதே விதமாக நமக்காக நம்முடைய இந்த நேர்வழி நம் வரைக்கும் வந்து சேருவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை தியாகங்கள் செய்தார்கள் அல்லவா? அந்த தூதரிடத்திலையும் முகத்தை காட்ட வேண்டிய தருணம் நமக்கு இருக்கிறது. அவர்களுடைய கரத்தில் இருந்து ஹவுதுல் கௌசர் நீரை வாங்கி பருக வேண்டிய தருணம் நமக்கு இருக்கிறது. அங்கிருந்து நம்ம தண்ணியை வாங்கி குடிச்சோம்னா தான் நாம வெற்றி பெற்று விட்டோம் என்று அர்த்தம். ஆக அந்த தூதரிடத்திலே முகத்தை காட்டக்கூடிய அடிப்படையிலே, நம்முடைய இறைவனிடத்திலே முகத்தை காட்டக்கூடிய அடிப்படையிலே உண்மையானவர்களாக வாழ்ந்து மரிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். குழப்பங்கள் அதிகமாக உள்ள காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். அப்படி குழப்பம் அதிகமாக உள்ள இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு திசையில போய்கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு அமைப்புகள் பெருசா இருக்கிறது, சிலருக்கு வேறு வேறு அவர்கள் ஏற்படுத்தியவை பெருசா இருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் எது பெருசா இருக்குன்னு தெரியுமா? நாம எங்க இருந்தாலும் சரி, எந்த அமைப்புல இருந்தாலும் சரி, யாருக்கு கீழே இருந்தாலும் சரி, சத்தியத்தை ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வை வணங்குவதிலே, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதிலே, இந்த உலகத்தை விட மறுமைதான் நமக்கு முக்கியம் என்று மறுமையை தேர்வு செய்வதிலே ஒருபோதும் நாம் குறை வைத்து விடக்கூடாது. அப்படி குறை வைக்க கூடாது. இதை பற்றியான ஒரு தாக்கம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற ஒரு தலைப்பை தேர்வு செய்து உங்களுக்கு முன்னால் சில செய்திகளை கடந்த 5 நாட்களாக நாம் பதிவு செய்தோம். முழுமையா பதிவு செய்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு நான் கொண்டு வந்த அந்த தகவல்களில் இருந்து ஒரு 40% தான் நம்மால சொல்ல முடிஞ்சிச்சு. அதுக்கே பாருங்க, 11 மணி நமக்கு நேரத்தை காட்டி கொண்டிருக்கிறது. உங்க நேரத்தை வாங்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய நோக்கமே கிடையாது. இருந்தாலும் நாம வர்றோம், ஒன்று கூடக்கூடிய இந்த இடத்துல நம்முடைய மனசை தேய்க்கக்கூடிய சில செய்திகள் நம்முடைய உள்ளத்துல பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை உங்கள் வரைக்கும் நாம் கொண்டு வந்து வைத்திருக்கின்றோம். உங்களுடைய அன்பு மேலானது. இந்த சமயத்தில் உங்களுக்காக நாம பார்த்து கொண்டு வந்தது அப்படியே நமக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய அடிப்படையில் எல்லாம் நாம சொல்லிட்டோம்னு சொல்லவே முடியாது. ஆக அல்லாஹ் நாடியது நம்ம என்னதான் தயாரித்தாலும் அல்லாஹ் என்ன நாடுறானோ அதுதான். அல்லாஹ் தான் பேச வைக்கக்கூடியவன் என்ற அடிப்படையில் இந்த விஷயங்களை உங்களிடத்துல நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். கடந்த 6 நாட்களாக, 5 நாட்களா இந்த தலைப்பு, அதுக்கு முந்தைய ஒரு நாள், இத்தனை 6 நாட்களாக உங்களுடைய அன்பை கொண்டு மகத்தான அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவித்தீர்கள். இந்த சமயத்தில் நான் பேசிய இந்த வார்த்தைகளில் கடினமான உங்களுடைய மனதிற்கு நோவினை கொடுக்கக்கூடிய வார்த்தை இருக்கும் என்றால் அதை அலட்சியப்படுத்துமாறு அன்போடு உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு, பேசிய இந்த விஷயங்களில் உள்ள எல்லா நிறைகளுக்கும் புகழுக்குரிய அல்லாஹ் மட்டுமே சொந்தக்காரன், குறைகளுக்கு மட்டும்தான் நான் சொந்தக்காரன் என்பதை உங்களிடத்தில் தெளிவாக பதிவு செய்து இந்த சத்தியத்திலே நாம் நீடித்து நிற்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த சத்தியத்திற்காக நாம் ஒன்று
இணைவோம், சத்தியத்தில் நீடித்து நிற்போம் என்பதை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த 6 நாட்களும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அல் ஜமியத்து சலஃபியா என்ற AJS உடைய நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.